தீனி போட்டேன். இப்போ தான் எல்லாமே எஞ்சிங்கிறாங்க ஒரு இடத்துல. கோழி இடத்துல உட்காந்துருக்காங்க. இது வந்து ஒரே கோழியோட குஞ்சு கிடையாது, 2 கோழி அழை வச்சு பொரித்தாங்க. நாங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே தாயாக ஆக்கிட்டோம். அண்ணாண்ட கருங்கோழி வச்சுருக்கோம். இதே தான் சேம் தான். இது வந்து கோழியும் 2 கோழி அழைத்துக்கு வச்சோம். குஞ்சுங்களை ஒன்றா ஆக்கிட்டு கோழியை தனியாக பிரித்து விட்டுட்டோம். அது கடைசியில் இப்போ முட்டையிட்டுங்கிறாங்க அவங்க. இந்த கோழி அதேமாதிரி தான் 7 குஞ்சு பொரித்தாங்க. இவங்களும் ஒரு 6 குஞ்சு பொரித்தாங்க. ஒன்றா சேர்க்கலான்னு பார்த்தா முடியல. இல்லைன்னா சேர்த்து விட்டுருந்துன்னா எதனா ஒரு கோழி வந்து முட்டையிட்டுன்னு இருப்பாங்க நேரம். இந்த முட்டை இட்டுருக்காங்க பாருங்கள். காலையிலேயே 4 முட்டை எடுத்துட்டேன். ஈவினிங் வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை. அண்ணாண்ட பார்த்துருப்பீங்க 2 கோழி முட்டை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கருங்கோழி முட்டை, கருங்கோழியோடுது. அந்தமாரி பிரித்து விட்றதுக்கு இங்கே கூண்டு ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் ஒரு 3 கூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1 2 ஆல்ரெடி இன்னொரு கூண்டு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு இருந்துருக்கும், பார்த்துருப்பீங்க. இது காடைக்கு ஏகப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இது 3வது வாரம் ஸ்டார்டிங் கடை.